ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு பாட்டெல்லாம் படிச்சுட்டு அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே. இங்கே வந்து வீடியோ உள்ளெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு ஃபோட்டோ மட்டும் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப அழகாக இருந்தார் முருகர். அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு நான் ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு இந்த கீரை வாங்கும்போது இந்த காய் விற்றுட்ருந்தாங்க. இது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா பாருங்கள். இது வந்து நம்ம மூக்கடலை கொண்டக்கடலை சன்னான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். இது வந்து பச்சையாகவே நான் ஃபஸ்ட்டு பெங்களூரில் தான் இது விற்கிறத வந்து நான் பார்த்துருக்கேன். நம்ம வேர்க்கடலை மாதிரி இது வேரோடவே எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்கிறாங்க. முதல்லலாம் ரொம்ப வருஷம் முன்னாடிலாம் இது என்னன்னே தெரியாது. அப்புறம் தான் இவங்கெல்லாம் சொல்லி எனக்கு தெரிஞ்சது, எங்கள் வீட்டிலலாம் சொல்லிவிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உரிச்சா இப்படி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே எல்லாருமே பச்சையாகவே இதை வாங்கிட்டு சாப்பிடுவாங்க. நம்ம வேர்க்கடலை எப்படி சாப்பிட்றோமோ, கல்லக்காய் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரியுமே இதையுமே உரிச்சிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அது வாங்கிட்டு வந்தோம். ஒரு கட்டு வாங்கினா 30 ரூபா, 2ஆக வாங்கினா 50 ரூபான்னு சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்க. ஸோ அதனால் அதையும் வாங்கிட்டு கொஞ்சம் கீரையும் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து நைட்டுக்கு பார்த்திங்கன்னா டின்னருக்கு சப்பாத்தி. லைட்டாக ஃபீவர் வர மாதிரி இருக்குது எனக்கு. காது வலி எல்லாமே இருக்குது. ஏன்னா பெங்களூரில் வெதர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குங்க. ஸோ ஏசியில் வேறு உட்காந்துட்டு வரமா, ஒன்றும் முடிய மாட்டேங்குது. என்ன ஆகுன்னு தெரியல. லைட்டாக ஃபீவர் வரும்னு தோணுது. ஸோ அதனால் சூடாக சப்பாத்தி, மத்தியானமே வந்து குருமா செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன், தக்காளி உருளைக்கிழங்கு போட்டு. ஸோ சப்பாத்தி வந்துட்டு இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு எல்லாருக்கும் வச்சுட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ அதை வந்து பாதி மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா, கீரை குழம்பு. ஸோ பருப்பு கீரை வாங்கிட்டு வந்தேன். கீரை குழம்பும் இந்த கொண்டக்கடலை போட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கலர்ஃபுல் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். நேச்சுரலாக இருக்கிற அந்த ஒரு கலருக்கு வந்து ஒரு எதுவுமே ஈக்குவல் ஆக முடியாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த லைக் பட்டன். தேங்க்யூ.